வியாசகப் பெருமானை வணங்கி, விநாயகப் பெருமானை வணங்கி, கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி, இந்த கீதையின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த சாஸ்திரங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஞானிகளும் முனிவர்களும் தபசிகளும் நம்முள் ஆழமாய் அறிவாயிருந்து இந்த பதிவானது மனிதர்களுக்குள்ளே பலன் விளைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு இந்த கீதையின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர் பெருமக்களே, இந்த கீதையின் ரகசியம் என்ற இன்றைய சிந்தனை மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்கும். ஏனெனில் இது மனிதகுலம் அனைவருக்குமான ஒரு வாழ்நாள் சொத்து என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சொத்துங்கிற வார்த்தை கூட சரியான எனக்கு தெரியல. அதுதான் அந்த இறுதி நிலை விளக்கம். அதாவது விடுதலைக்கான சாசனம் என்று நான் கீதையை இங்கே குறிப்பிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நம்ம அந்த கீதையின் ரகசியத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக ஒரு நீண்ட முன்னுரை தேவைப்படுகிறது. அந்த முன்னுரை இருந்தால்தான் நாம் கீதையை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது பன்னெடும் காலமாக நமது அறிஞர்கள் பலரும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை வழங்குகின்ற தகுதி இந்திய தத்துவங்களுக்கும் இந்திய ஞானிகளுக்குமே உரித்தானதாக இருக்கிறது. இந்த உலகம் விடுதலை பெறுவதற்கான தத்துவ நெறிகள் இந்திய தத்துவ நெறிகளே என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதை சாதாரண நிலையிலே நின்று பார்க்கும்போது அதை வார்த்தை அளவிலே பொருள் கொள்ள முடிகிறதே ஒழிய பொருள் அளவிலே அவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை எப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த தத்துவ நெறிகளிலே நாம் பயணப்பட்டு அந்த தத்துவ நெறிகள் நமது வாழ்க்கையிலே விளக்கமாக நமது அறிவு விருத்தியாகி நமக்குள் அந்த விடுதலை உணர்வு ஏற்படும் போது, அந்த விடுதலை நமக்குள்ளே சாத்தியப்படும் போதுதான் அந்த முற்சொன்ன வார்த்தை, அதாவது இந்திய தத்துவ நெறிகள் உலகிற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையினுடைய பொருள் புரிகிறது. விவேகானந்தர் முதற்கொண்டு பாரதியார் முதற்கொண்டு அத்வைதத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளமானவை. சங்கரர் இந்த பூமியிலே அவதரித்து அந்த அத்வைதத்தை இந்த உலகிற்கு எடுத்து இயம்புகிறார். சங்கரர் காலத்துக்கு முன்பே அத்வைதம் இல்லையா என்று கேட்டால் அத்வைதம் இருந்தது. ஏனென்றால் அத்வைதம் அனாதி. ஆதி தோன்றிய நிலையிலேயே அத்வைதமும் தோன்றிவிட்டது. இறைவன் தோன்றிய காலத்தே அத்வைதமும் தோன்றிவிட்டது. அப்போ அந்த அத்வைதத்திற்கு தோற்றமும் இல்லை, அத்வைதத்திற்கு மறைவும் இல்லை. அது எக்காலத்திலும் சத்தியமாய் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சத்திய பொருள்தான் அத்வைதம்.
அப்போ அந்த அத்வைதத்தை பொருள் நிலையிலே சாமானியமானவர்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதிலே நமது முன்னோர்களும் குருமார்களும் ரிஷிமார்களும் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போ இந்த அளவிலே நாம் அத்வைதத்தை தெரிந்து கொண்டு நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே உள்ள நுழைய வேண்டியது இருக்கு. அப்போ அந்த சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல இந்த பூமியை நம்ம ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் பிறக்கிறது, பின்பு வாழ்ந்து இறந்து போகிறது. அப்போ இது எவ்வளவு பெரிய அறிஞர்களுக்கும் இதுதான் நியதி, சாமானியமானவர்களுக்கும் இதுதான் நியதி. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதுதான் நியதியாக இருக்கிறது. எல்லாரும் பிறந்தாகணும், எல்லாரும் வாழ்ந்தாகணும், எல்லாரும் இறந்தாகணும். சரி, இப்போ என்னென்னா சாஸ்திரங்கள் இதை கொஞ்சம் நீடித்து சொல்லுது. இந்த பிறப்பிற்கான காரணத்தை ஆராய்கிறது. பிறப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆகிறது என்று சாஸ்திரம் இன்னும் கொஞ்சம் நீடித்து ஆராய்கிறது. மனிதர்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரம் பிறப்பிற்கான காரணத்தை ஆராய்கிறது. இறப்பிற்கு பின்பு ஜீவன்களுடைய நிலையை ஆராய்கிறது. ஆராய்ந்து அது ஒரு முடிவு செய்கிறது. அது என்ன முடிவுனா, சொர்க்கம் நரகம் என்ற 2 முடிவுகளை அவைகள் செய்கிறது. ஒன்று, சொர்க்கம் அப்படின்னா அது இன்பத்தை நுகர்கின்ற நிலை. இன்பம் அதிகமாக அங்கே இருக்கும், அங்கே இன்பத்தை நுகர்கின்ற நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நரகம் என்பது துன்பத்தை நுகர்கின்ற நிலை. துன்பம்னு ஒன்று இருக்கும், அந்த துன்பத்தை நுகர்கின்ற நிலைதான் நரகம். அப்போ இன்பம் துன்பம் என்ற 2ம் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ நமது வாழ்க்கைக்குள்ள பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலையும் இதுதான் நடக்குது, இன்பம் துன்பம். அப்போ அந்த இன்பத்தின் நீட்சியாக நமக்கு வருவது சொர்க்கம், துன்பத்தின் நீட்சியாக நமக்கு வரக்கூடியது நரகம். அப்படி சாஸ்திரங்கள் நம்மை சிந்திக்க செய்கிறது. ஏன்னா வாழ்க்கைக்கான பொருளை அவைகள் கூர்ந்து ஆராய்ந்து தேடும்போது அப்போ இந்த இன்ப துன்பம் என்ற 2ன் உட்பட்டு வாழ்க்கை அமைவதனாலே அப்போ அவைகளுக்கு ஒரு நீட்சி இருக்க வேண்டும் என்பதனால் அங்கே சொர்க்கம் நரகம் என்ற 2 உருவாக்கப்படுகிறது. சரி, இந்த சொர்க்கத்தினாலும் நரகத்தினாலும் என்ன பயன்? இப்போ எனக்கு சொர்க்கம் கிடைச்சுன்னா நான் அங்கே சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அந்த அனுபவம் தீர்ந்த பின்பு என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழும்போது மீண்டும் வாழ்க்கையிலே பிறந்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு சாஸ்திரங்கள் வருகிறது. அதுபோல ஒருவன் நரகத்திற்கு சென்று விட்டான் என்பதற்காக அவனுக்கு விடுதலையே இல்லையா என்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த நரகத்தில் துன்பங்கள் தீர்ந்து போன பின்பு அவன் மீண்டும் பிறவி எடுக்கிறான் என்ற முடிவிற்கு சாஸ்திரங்கள் வருகின்றன. இது மாதிரி சாஸ்திரங்கள் ஒரு ஆராய்ச்சியிலே ஈடுபடுகிறது. இப்போ இது மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுபடும் போதுதான் சாஸ்திரங்கள் ஒரு பெரிய உண்மையை கண்டறிந்தது. சாஸ்திரங்கள் கண்டறிந்தது என்று சொல்வது தவறு. ஏனால் இந்த சாஸ்திரத்தில் இந்த உண்மை நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை மனிதன் பக்குவத்திற்கு தகுந்தது மாதிரி புரிந்து கொள்கிறார். அப்போ எல்லா ஜீவராசிகளும் பிறப்பெடுக்கிறது. இப்போ பாரதியாரும் பிறப்பெடுத்து வந்துதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தான் அவர் ஞானத்தை அடைந்தார். விவேகானந்தரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பெடுத்து வந்து இந்த சூழ்நிலையை ஆராய்ந்து தான் அவரும் ஞானத்தை அடைந்தார்.
அப்போ எல்லாருமே இந்த பருவத்திற்குள்ள மனித இனமாக இருக்கின்ற காலத்திலே தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். நீங்கள் சொர்க்கத்தில் போய் உட்காந்துட்டு ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா அங்கே வந்து இன்ப நுகர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இன்பத்தை தான் நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி நரகத்தில் போய் நீங்கள் துன்ப நுகர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அல்லது துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது ஞானத்திற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ அவைகளை நம்ம நீக்கிடுவோம். எதை? சொர்க்கத்தையும் நீக்கிடலாம், நரகத்தையும் நீக்கிடலாம். ஏன்னா அவைகள் விடுதலைக்கான வழியை நமக்கு காட்டவில்லை. அப்போ விடுதலைக்கான வழியை எது காட்டுகிறது? விடுதலைக்கான வழியை நமக்கு இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்டுள்ள வாழுகின்ற காலத்தில்தான் நமக்கு விடுதலைக்கான வழி இருக்கிறது. இப்போ விடுதலை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோமே, அது எது அப்படிங்கிறதான் இந்த சாஸ்திரங்கள் நமக்கு விளக்கி சொல்லுகின்றன. இந்த விடுதலை என்பது எது? எதிலிருந்து விடுதலை? அப்போ விடுதலைப்படுகின்ற பொருள் எது? இப்போ சிறைப்பட்டுள்ள பொருள் எது? இந்த சிறைப்பட்டுள்ள பொருள் சிறைப்பட்டுள்ளதனால் சிறைப்பட்டுள்ள பொருளுக்கு என்ன நஷ்டம்? இந்த சிறையிலிருந்து அந்த பொருள் விடுதலை அடைவதனால் அந்த விடுதலை அந்த பொருளுக்கு வழங்குகின்ற பலன் என்ன என்பதனைத்தான் சாஸ்திரங்கள் ஆராய்ந்து மனித குலத்திற்கு வழங்குகின்றன. இதுதான் ஒரு நீண்ட முகவுரை. நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முகவுரை மிக மிக முக்கியம். அதாவது இந்த சாஸ்திரங்களின் அடிப்படை என்ன? இப்போ நான் பெரிய ஆள், என்னுடைய சாஸ்திரம் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது எப்படி உயர்ந்ததுன்னு உலகத்துக்கு சொல்லணும். அப்போ முதல்ல அந்த சிந்தனை எதுக்கு நமக்கு பயன்படும்னா, இந்த சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை பிறப்பதற்கு பயன்படும். ஏன்னா என்னுடைய சாஸ்திரத்தை இப்போ நான் பின்பற்றி சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பித்து சாஸ்திரத்தின் வழியாக நான் சென்று எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டு போய்விடும். அப்போ நம்ம சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை கொள்வது மிக மிக அவசியம். முதல்ல இப்போ நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ணி ஒரு சிந்தனையை நம்ம கேட்குறோன்னா அதன் மூலமாக நமக்குள்ள பலன் பிறக்கணும். சும்மா கேட்டுட்டு நாம் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கோ அல்லது நான் எங்கேயோ இருந்து ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்டு இங்கே சொல்கிறதோ ஒரு பலனையும் கொடுக்காது. எனக்குள்ள விடுதலைக்கான விதை விழுகணும். அது சிறிது சிறிதாக வளர்ந்து எனக்குள்ள விடுதலை என்ற உணர்வை எனக்கு வழங்கி ஆகணும். அப்போ நமது சாஸ்திரங்களின் மீது முதல்ல நம்பிக்கை கொள்ளணும். ரெண்டாவது நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பிறப்பும் இறப்பும் இருக்கின்ற காலத்திலே தான் நாம் ஞானத்தை அடைய முடியும். அப்போ நம்ம கைவசம் இந்த நாட்கள் இருக்கிறது. இப்போ நம்ம கைவசம் இருக்கின்ற நாட்களிலே சரியான பாதையை தேர்வு செய்து நாம் இந்த ஞானத்தை அடையும். இப்போ நமக்குள்ளேயே பல்வேறுபட்ட பிரிவினைகளாக ஞானங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. துவைத சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது, விசிஷ்டாத்வைத சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது, அத்வைதமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதே மாதிரி சைவ சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது, யோக நெறிகளாக இருந்து கொண்டிருக்கிறது, பக்தி நெறிகளாக இருந்து கொண்டிருக்கிறது, தர்ம நெறிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல பல்வேறுபட்ட நெறிமுறைகளை நாம் வாழ்நாளிலே கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சமூகம் என்பது பல நிலைகளிலே இருக்கிறது. அந்தந்த நிலைக்கு தகுந்தது மாதிரியான சில தர்மங்களை அவைகள் கடைபிடித்து வருகின்றன. அப்போ இந்த சாஸ்திரம் கூர்ந்து அறிந்து இந்த சமூகம் பல நிலைகளில் இருக்கிறது. அறிவு நிலைகளிலே ஒரு 3-4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொருள் நிலைகளிலே 3-4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் சமூக அமைப்பு தன்னுடைய மனோநிலை ரீதியிலே சமூகம் பிரிவுபட்டு கிடக்கிறது. அப்போ இடம், காலம், வயது
இது போன்ற பல்வேறுபட்ட அடிப்படை காரணிகளால் இந்த சமூகம் என்பது ஒரு சமநிலையற்ற தன்மையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சில குழந்தைகள் பிறந்திருக்கும், சில குழந்தைகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கும், சிலர் இளைஞர்களாக இருப்பார்கள், சிலர் பணி செய்து கொண்டிருப்பார்கள், சிலர் பணி ஓய்வு பெற்றிருப்பார்கள், சிலர் மரண காலத்தில் இருப்பார்கள், சிலர் மரணித்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு சைக்கிளாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சமமான ஒரு தர்மத்தையோ ஒரு சமமான ஒரு போதனையோ இதுக்கு சாத்தியமே கிடையாது. புதுசாக வர்ற பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு தான் இருக்கணும். ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய உயர்வுக்கான வழி சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அறிவு சார்ந்தவர்களுக்கான விஷயங்களை நம்ம அறிவு சார்ந்து சொல்லி ஆகணும். பொருள் சார்ந்து விருப்பமுடையவர்களுக்கு பொருள் சார்ந்து விஷயத்தை சொல்லி ஆகணும். இது மாதிரி பல்வேறுபட்ட நிலைகளிலே உலகம் சிதறி கிடக்கிறது. அப்போ அந்த சிதறி கிடக்கின்ற இந்த மனித இனத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் அவைகளை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அதை ஒன்றோடு ஒன்று முரண்படாமல் அவைகளை இயக்க வேண்டிய பொறுப்பும் சாஸ்திரத்தின் வாழ் நிற்கிறது. அப்போ சாஸ்திரம் அவைகளை கூர்ந்து கவனிக்கிறது. இப்போ இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறைக்கு நாம் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு மனித இனத்திற்கு இந்த மனித இனம் சமன்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து முழு விடுதலைக்கான வழிமுறைகளை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் சாஸ்திரத்தின் பால் நிற்கிறது. அப்போ சாஸ்திரம் முதலிலே இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. எல்லா மனித இனத்தையும், அது பிறக்கின்ற கருவில் ஆரம்பிக்கிற குழந்தையிலிருந்து இறக்கின்ற மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை 2 பகுதிகளாக, பெரும் பகுதிகளாக முதலிலே பிரிக்கிறது. ஒன்று கர்மம் என்றும் மற்றொன்று ஞானம் என்றும் பிரிக்கிறது. அப்போ கர்மம் என்பது இந்த பூமியிலே பிறந்த உயிரினங்களாய் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக, உணவிற்காகவும் உறைவிடத்திற்காகவும் தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் கர்மம் செய்தாக வேண்டிய நிர்பந்தம் படைப்பிலேயே இருக்கிறது. இந்த படைப்பிலேயே அவைகள் இயங்கியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவைகள் ஏதாவது ஒரு செயல் செய்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த செயலைத்தான் கர்மம் என்று சொல்லுகிறோம். செயல் என்று நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான் கர்மம் என்று சொல்லுகிறோம். கர்மம்னா ஏதோ ஒரு பாவச் செயல் என்று நாம் இந்த இடத்துல நினச்சிக்க கூடாது. கர்மம் என்ற சொல்லிற்கு செயல் என்று பொருள். அப்போ செயல் இப்படிலாம் நம்ம செய்கிறோம், 3 வகையாக செயல்கள் செய்கிறோம் என்று அதை கொஞ்சம் பிரித்து பார்த்தாங்க. கீழே போய் பார்த்தா 3 வகையான செயல்கள் இருக்கிறது. எதன் மூலமாக? எண்ணத்தின் மூலமாக செயல் செய்கிறோம், சொல்லின் மூலமாக செயல் செய்கிறோம், செயல் கருவிகளின் மூலமாக, அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் போன்ற கருவிகளின் மூலமாக நாம் செயல்களை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த செயல்களை கண்டுபிடித்தார்கள். சரி, அந்த செயல்களை எப்படி வகைப்படுத்துவது அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்தறிந்து வகைப்படுத்தினார்கள். அப்போ இந்த செயல்கள் நம்ம ஆசையினால் தூண்டப்பட்டு, அதாவது எண்ணத்தின் தோன்றுகின்ற ஆசையினால் தூண்டப்பட்டு தான் சுகப்பட வேண்டுமே என்பதற்காக ஆற்றக்கூடிய செயல்கள், அதை காமிய கர்மம் அப்படின்னு பிரித்தாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? இந்த காமிய கர்மம் அப்படின்ற அதாவது சுகத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மனிதனுக்கு தற்காலிகத்திற்கு சுகமாக இருக்கிறதே ஒழிய நீண்ட காலத்திற்கு அவைகள் சுகப்படுவதாக இல்லை. மேலும் மேலும் அவர்கள் செயல்களிலே ஈடுபட்டு அவர்கள் விடுதலை அடைய முடியாமல் தவித்தார்கள். அப்போ ஒரு சாஸ்திரம் ஒரு வழியை கண்டுபிடிச்சது. அதுக்கு பேர் கர்மயோகம். இது மாதிரி
நீ அந்த பலனில் பற்றை விட்டுரு, நீ செயலை மட்டும் செய். பலனில் பற்றுக்கொள்ளாமல் செய். பலன் வருதா அதை அனுபவி, ஆனால் அதை பட்டும் படாமல் அனுபவி. ஏன்னா நீ விடுதலை அடைய முடியாமல் மறுபடியும் நீ என்ன பண்ணுற, துன்பத்துக்குள்ளேயே போய் சிக்கிக்கொள்கிற. அப்போ அந்த பலன் நீ என்ன எதிர்பார்த்து செய்தையோ அந்த பலனானது அது நித்தியமானதாக இல்லை, அது அநித்தியமாக இருக்குது. நீ எத்தனை தடவை நீ அதை பெறணும்னு முயற்சி பண்ணாலும் பெற்றாலும் அதனால் உனக்கு சுகப்படுவதில்லை. அப்போ அது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தையே கொடுத்து அது முடிவாய் போகிறது. அதனால் அதில் நீ என்னைக்கும் சுகப்பட முடியாது. அதனால் அதிலிருந்து நீ பற்றை நீக்கிவிடு என்று கர்மயோகத்தை உபதேசம் செய்கிறது. அப்போ பலனில் பற்றை விட்டு பழகிய இந்த ஜீவராசி திருப்பி என்ன பண்ணுதுன்னா, ரைட்டு விட்டாச்சு, அடுத்து எனக்கு என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னு அது யோசிக்கும்போது இப்போ நமக்கு அப்போ இறுதியான எனக்கு பலன் கிடைக்கணும். இறுதியான பலன் என்பது என்ன, எனக்கு முழுமையான இன்பம் கிடைக்கணும். இன்பத்தை நோக்கிய பயணம்தான் மனித வாழ்க்கையினுடைய பயணம். அப்போ எனக்கு முழுமையான இன்பம் எதில் கிடைக்கிறது என்று அது யோசிக்க ஆரம்பித்த உடனே, ஏன்னா பலனில் அது பற்ற விட்டுருச்சு. இருப்பினும் வாழ்க்கை வெறுமையாக இருக்க முடியாது. அது பலன் நமக்கு முழுமையான இன்பம், அதாவது அழிவில்லாத இன்பம் வேண்டும் என்ற நிலையில் அது என்ன பண்ணுதுன்னா, அது இந்த எது அனுபவிக்கிறதோ அந்த அனுபவிக்கின்ற பொருட்களை அது தயார்படுத்துகிறது. அதுக்கு பேர் உபாசனைன்னு சொல்கிறது. இந்த உபாசனை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இந்திரியங்களின் வழியாக நாம் உணர்வுகளை பெற்றுத்தான் நாம் இன்ப துன்ப மயக்கமுற்று நமக்கு பல்வேறுபட்ட அருகுணங்களாக அவைகள் வெளிப்பட்டு துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் இவைகளின் மீது கவனம் வைத்து இவைகளை முறைப்பட செயல்படுவதற்கான ஒரு பக்குவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துவது. அதுக்கு பின்னாடி நம்முடைய மனதை விரித்தும் சுருக்கியும் இதை முறைப்படுத்த பழகுவது, இதுக்கு பேர் உபாசனை. இப்போ இந்த உபாசனை அப்படிங்கிறதையும் நமக்கு சாஸ்திரம் நமக்கு கொடுக்கிறது. அப்போ கொடுத்ததுக்கு பின்னாடி இப்போ இந்த உபாசனையின் பயனாக இந்த கர்மயோகத்தின், இப்போ நம்ம அந்த கர்மயோகத்தில் ஈடுபட்டோம், இந்த உபாசனையில் ஈடுபட்டோம். அப்போ இந்த ஈடுபாடு, இந்த செயல்பாடு ஒரு பலனை நமக்கு தரும். எந்த ஒரு செயலும் பலன் இல்லாமல் போகாது. நம்ம பாவம் பண்ணனாலும் அதுக்குரிய பலன் வந்தே தீரும், புண்ணியம் பண்ணாலும் அதற்குரிய பலன் வந்தே தீரும். அப்போ இந்த கர்மயோகமும் இந்த உபாசனையும் அந்த உயிருக்கு 3 அல்லது 4 குணங்களை ஆட்டோமேட்டிக்காக வழங்கிடும். அதுதான் விவேகம், வைராக்கியம், சமசமாதி அண்ட் முமுட்சுத்துவம். இந்த 4 குணங்களை அவைகள் வணங்கி விடுகின்றன. அந்த 4 குணங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உடனேயே இப்போ இந்த கர்மயோக சாதனை நிறைவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த சாஸ்திரம் சமுதாயத்தை 2ஆக பிரித்தது. அப்போ 2ஆக பிரித்து ஒரு முழு ஆத்ம விடுதலைக்கு, ஆத்மா வீடு பேறு அடைவதற்கு, அதாவது ஆனந்த நிலையில், அழிவில்லாத ஆனந்த நிலையில் நிலை பெறச் செய்வதற்கான வழிமுறைகளை இந்த சமுதாயத்தில் பிறப்பின் போதே சொல்வதற்காக அவைகள் ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கின்றன. அப்போ அப்படி தேர்ந்தெடுக்கும்போது சாதாரணமாக பிறந்த அனைவரையும் கடந்து வருவதற்காக, எல்லாருமே அதை கடந்து முதிர்ச்சியை அடைவதற்காக ஒரு பொது பாதையை உருவாக்குகிறது. அந்த பொது பாதையினுடைய ஒரு பகுதி கர்மயோகம், இன்னொரு பகுதி ஞான யோகம். அப்போ அந்த முதல் பகுதியை இந்த வகையில் அது கடந்து வருவதற்கு இப்போ மனதிற்குள்ளே எழக்கூடிய ஆசைகளை
முறைப்படுத்தி அவைகளை நிறைவேற்றி கொண்டு அவைகளில் இருக்கக்கூடிய அனித்தியத்தை புரிந்து கொண்டு அவைகளில் இருக்கக்கூடிய நிலையாமையை தெரிந்து கொண்டு அடுத்த மார்க்கத்திற்கான கர்மயோகத்தை செய்து கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்தை கிரகித்து கொள்வதற்கான புலன்களையும் மனதனையும் தயார் செய்து கொண்டு ஞான யோகத்தின் வாசலிலே கொண்டு வந்து விட்டு விடுகிறது. இப்போ ஞான யோகத்திற்குள்ளே உள்ளே வந்ததுக்கு பின்னாடி இந்த ஞான யோகம் என்பது ஆத்மா அனாத்ம விசாரம் என்ற வகையிலே அது அமைகிறது. இப்போ இந்த ஞான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பகவத்கீதை என்ற நூல் பேசுகிறது. இந்த ஒட்டுமொத்த மகாபாரதத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 காண்டங்களையும் உள்ளடக்கியிருக்காங்க. ஒன்று கர்ம காண்டம் என்பது வாழ்க்கை நெறிமுறை, எப்படி எப்படி வாழக்கூடாது, எப்படி எப்படி வாழ்வதனால் என்ன துன்பம் வந்து சேரும், எப்படி எப்படி வாழ்வதனால் வாழ்க்கையிலே வந்து உயர்வும் ஞானத்திற்குமான வழி பிறக்கும் என்பது இந்த மகாபாரதம் போர்க்களத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய எல்லா கதைகளுமே அது எதை விளக்குகிறதுனா கர்ம காண்டம். இந்த பகவத்கீதை என்பது ஞான காண்டம். அப்போ வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான வேதங்களும் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. ஒன்று கர்மகாண்டம் என்றும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய உபனிஷத் பகுதிகள் எல்லாமே ஞான காண்டம் என்றும் 2 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. அப்போ மகாபாரதத்தை வந்து எடுத்து சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்கள்னா இது 5வது வேதம் என்றே சொல்லுகிறார்கள். இந்த 4 வேதத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்களை உயர்ந்த நெறிகளான ஸ்ருதிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்மிருதியாக சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாக நாடக நடையிலே வாழ்க்கை முறையிலே பொருத்தி சொல்லுகின்ற ஒரு உயரிய ஞான நூல்தான் வெற்றி என்று ஆதியில் பெயரிடப்பட்டு இன்று மகாபாரதம் என்று நாம் அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற மகாபாரதம் என்ற நூல். அப்போ இந்த மகாபாரதம் என்ற நூல் இந்த வேதங்களில் 4 வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள ஸ்ருதிகளை ஸ்மிருதிகளாக மாற்றி அனைவருக்கும் கொண்டு சேர்க்கின்ற பகுதிதான். அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி மகாபாரதத்தின் முற்பகுதிகள் எல்லாமே கர்மகாண்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகவத்கீதை என்பது மகாபாரதத்தினுடைய ஞான காண்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் வந்து கீதையினுடைய ரகசியம். அது ஒரு ஞான காண்டம், ஞானத்தை மனிதனுக்கு போதிக்க வந்த நூல். அப்போ இது ஒரு நீண்ட முகவுரையாக இருந்த போதிலும் நாம் சாஸ்திரங்களை அணுகுவதற்கு இது போன்ற ஒரு ஞானம், இது போன்ற ஒரு அறிவு இல்லைன்னா சாஸ்திரத்தை அணுக முடியாது. இப்போ பல்வேறுபட்ட நிலைகளிலே இது நடந்ததா நடக்காததா, இது கதைகளை பற்றிய ஆராய்ச்சியிலேயே மனிதர்கள் ஈடுபடுகிறார்களே ஒழிய இவைகள் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு போதிக்கின்ற நெறியை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு நெறியை போதிக்கிறது, இது வாழ்க்கை நெறியை போதிக்கிறது. இது இந்த மனித குலமாக பிறந்த அனைவருக்குமான வாழ்க்கை நெறி. நீங்கள் எந்த காலகட்டத்தில் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சாஸ்திரத்தோடு பொருத்தி பார்த்து உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கான வழிமுறையை சாஸ்திரங்கள் தான் நமக்கு உபதேசிக்க முடியும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த சாஸ்திரங்களை தவிர வேறு விஷயங்களில் நீங்கள் பற்றுதல் கொண்டு தன்முனைப்பினால் நான் அதை அடைந்து விடுவேன் இதை அடைந்து விடுவேன்னு நம்ம முயற்சி பண்ணோன்னா அவைகள் எல்லாமே தனது வாழ்நாள் போதிய அளவுக்கு வாழ்நாள் கிடையாது. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் செலவு பண்ணிவிட்டு ஒன்றுமில்லைன்னு முட்டி மோதிக்குவோம். ஆனால் சாஸ்திரம் அனாதியிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 லட்சம் வருஷம் போனாலும் சாஸ்திரத்திற்கு அழிவு கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சத்திய ரூபமாக இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணுன்னா இன்னும் அந்த சாஸ்திரத்தில் கொஞ்சம் மேலே வந்து சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்தால்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ
இதெல்லாம் நம்ம பகவத்கீதையினுடைய உட்பொருளை, பகவத்கீதையினுடைய ரகசியத்தை, பகவத்கீதையினுடைய சாரத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு முகவுரை. இப்போ பகவத்கீதை என்பது என்ன, பகவத்கீதை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பகவத்கீதை என்பது இந்த உபனிஷத் என்று சொல்லக்கூடிய, அதாவது வேதங்களின் இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய உபநிடதங்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பகவத்கீதை என்பது யாருக்காக சொல்லப்படுகிறது, பகவத்கீதை என்பது என்ன ஞானத்தை போதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பகவத்கீதை என்பது என்னை பற்றிய நூல். என்னை பற்றிய நூல் அப்படின்னா, இந்த நூலை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களை பற்றிய நூல்தான் பகவத்கீதை. இந்த நூல் யார் கையில் இருக்கோ அவரை பற்றி விளக்குவது தான் பகவத்கீதையினுடைய வேலை. இப்போ பகவத்கீதை யாரை பற்றி சொல்லுகிறதுனா, அவரவர்களை பற்றி சொல்லுகிறது. அவரவர்களை புரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை உபயோகமாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் இது ஏதோ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்தது அப்படின்னு நம்மளிருந்து வேற்றுமையாக அதை பார்க்கறதுனால பகவத்கீதையை அதுக்குள்ளே ஒரு மதத்தையோ மற்ற விஷயங்களையோ சொல்லி நாம் அதை ஒதுக்குவதோ அல்லது சந்தேகிப்பதோ ஆகிவிடுகிறது. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ இது என்னை பற்றி என்னை அறிமுகம் செய்த நூல் என்பது உங்களுக்கு புரிஞ்சுப்போம். சரி, என்னை பற்றி அது என்ன சொல்லுது அப்படின்னா, பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. இந்த 18 அத்தியாயங்களும் 6 அத்தியாயங்களாக பிரித்து இந்த பகவத்கீதையை பொருள் உணர்ந்தவர்கள் நமக்கு பொருள் விளக்கி சொல்லுகிறார்கள். அப்போ முதல் 6 அத்தியாயம் என்பது கர்மயோகம், அதாவது கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கர்மயோகம்னா என்ன என்பது பற்றி விளக்கமாக அந்த முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கிறது. 1 6 வரை, அது 7 12 வரை ஈஸ்வரனை பற்றிய ஒரு விளக்கம், அதுக்கு பேர் பக்தி யோகம். இப்போ நம்ம பக்தி செலுத்துகிறோம், கோவிலுக்கு செல்கிறோம். பக்தி செலுத்துதல் என்பது இந்த உலகத்தை பற்றிய அறிவு, இந்த உலகத்தை பற்றிய புரிதல், அதை பற்றிய விஷயமாக 7 12 வரை இருக்கிறது. அதை பக்தி யோகம் என்று சொல்லுகிறோம். 3வது 13 18 வரை இருக்கக்கூடிய விஷயத்தை ஞான யோகம் என்று சொல்லுகிறோம். அப்போ முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம், 2வது 6 அத்தியாயங்கள் பக்தி யோகம், 3வது 6 அத்தியாயங்கள் ஞான யோகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கர்ம நெறியிலே மனிதர்கள் கடந்து பக்தி நெறியிலே இறைவனை பற்றிய தெளிவும் புரிதலும் ஏற்பட்டு ஒரு மனிதன் ஞான நிலையிலே முக்தியை அடைய வேண்டும் என்று அவர்களை பற்றிய விளக்கத்தை சொல்லுகிறது. யார்? ஒவ்வொருத்தவங்களும் யார் இந்த நூலை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கான விளக்கத்தை அவைகள் விளக்கி கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ இந்த முதல் 6 கர்மயோகத்தில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் விளக்கி சொல்லப்படுகின்றன. ஒன்று ஆத்மா அனாத்மா என்ற 2 விஷயங்களை தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. ஆத்மா, இப்போ ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜீவன் என்ற வார்த்தையை சாஸ்திரம் 2 பகுதிகளாக பிரித்து, இந்த ஜீவன் என்ற சொல் சீக்வல் டு ஆத்மா ப்ளஸ் அனாத்மா. இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்த ஒரு அமைப்பிற்கு ஜீவன் என்று பெயர்.
என்று அது விளக்குகிறது. அப்போ ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன? ஆத்மா என்பது அறிவு சொரூபமாக இருக்கிறது, அனாத்மா என்பது ஜட சொரூபமாக இருக்கிறது, ஜஸ்ட் அது உணர்வு சொரூபமாக இருக்கிறது. அப்போ இந்த ஜட சொரூபத்திற்கும் இந்த அறிவு சொரூபத்திற்கும் என்ன சம்பந்தம் ஏற்பட்டது? எப்படி இவை இரண்டும் ஒன்றாக இயங்குகிறது? எப்படி இதற்குள்ளே ஒரு அறிவு வெளிப்படுகிறது? இதற்குள்ளிருந்து ஒரு அறிவுத்திறன் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதனை நம்மை பற்றி, நாம் ஜீவன்களை பற்றி ஒரு தெளிவை இந்த 6 அத்தியாயங்களும் கொடுக்கிறது. அப்போ அந்த 6 அத்தியாயங்களும் எதை வலியுறுத்துகிறது, நமக்கு எதை முன்மொழிகிறது, அது எதை வலியுறுத்துகிறதுனா, நம்மளுடைய செயல்களுக்கான பலன்களாகத்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஞானமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, இன்ப துன்ப எல்லா நுகர்ச்சிகளுக்கும் நாமளே பொறுப்பாகிறோம் என்று நம்மையே நமது காரியங்களுக்கு பொறுப்பேற்க செய்கிறது. இப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஈஸ்வரன் செயல், எல்லாம் தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, ஈஸ்வரன் என்பவர் நம்மை துன்பப்படுத்துவதும் இல்லை, நம்மை மகிழ்விப்பவராகவும் இல்லை. அவர் வெறும் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறார். எல்லா செயல்களுக்கும், ஏன் இந்த பிறப்பிற்கும், ஏன் என்னுடைய இறப்பிற்கும், என்னுடைய இன்ப துன்பத்திற்கும், என்னுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நானே பொறுப்பாகிறேன் என்ற ஒரு ஞானத்தை 1 6 வரை நமக்கு தருகிறது. அப்போ இந்த 6 அத்தியாயங்கள் என்பது கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவனுக்கும் ஆத்ம அனாத்மாவை பற்றி விளக்கிச் சொல்லுகிறது. சுயமுயற்சியினால் மனிதர்கள் முன்னேறுகிறார்கள், தன்னுடைய முயற்சியின்மையினால் மனிதர்கள் வீழ்ந்து போகிறார்கள், தானே தனது காரியங்கள் அனைத்திற்கும் தானே பொறுப்பாகிறார்கள் என்று சுயமுயற்சியையும், தன்னுடைய காரியங்களுக்கு தானே பொறுப்பேற்கின்ற தன்மையையும் இந்த முதல் 6 அத்தியாயங்கள் நமக்குள் தெளிவாக விளக்குகின்றன. இப்போ என்ன பிரச்சனை, அடுத்து இந்த உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டியது இருக்கிறது. இந்த உலகம் வெளியில் இருக்கே, ரைட், இப்போ என்னை பற்றி எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஆத்மாவாக இருக்கிறேன், நான் அனாத்மாவிற்குள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்குள்ள நான் இன்னொரு நபராக நான் நினைத்து கொண்டிருப்பதனால் எனக்குள்ளே அகங்காரமும், எனக்குள்ளே 6 குணங்களும், எனக்குள்ளே பல்வேறுபட்ட குழப்பங்களும் மயக்கங்களும் தோன்றியதனால் நான் துன்பப்படுகிறேன் என்பது தெளிந்து போய்விட்டது. ஆனால் வெளி சூழ்நிலை என்னை அதுபோல நகற்றுகின்றது. வெளியிலிருந்து தூண்டப்படுகிறேன். நான் என்னிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உலகமாக நான் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வெளி உலகத்திற்கும் எனக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது அடுத்து நமக்கு புரியணும். அதுக்கு பேர் ஈஸ்வரன். இப்போ இதை பக்தி யோகம் அப்படிங்கிற அமைப்பில் ஈஸ்வரன்னா யாரு ஈஸ்வரன்? ஈஸ்வரன் என்பவன் இந்த மாயையை தனக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிறவன் மாயையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். இப்போ இந்த ஆத்மா என்பது நம்மை பற்றி சாஸ்திரம் சொல்லும்போது, இந்த ஆத்மா என்பது இந்த அனாத்மா என்ற அறியாமையில் போய் சிக்கி கொண்டு விடுகிறது. ஆனால் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது இந்த மாயை என்ற தத்துவத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் ஈஸ்வரன் வைத்து இந்த சமூகத்தில் அவனுடைய வேலை என்ன, இந்த ஜீவராசிகளுடைய செயல்களுக்கு தகுந்தது மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணுவது. ஏன்னா விளைவுகள் தன் வசம் இல்லை, இறைவன் வசம் இருக்கிறது. அப்போ அந்த இறைவன் வசத்தில் இருக்கின்ற விளைவுகளை அவன் எவ்வாறு நமக்கு தருகிறான் என்றால், ஈஸ்வரன் என்ற மாயையை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அவர் மாயையின் கட்டுப்பாட்டில் ஈஸ்வரன் இல்லை. ஈஸ்வரன் மாயையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இந்த
ஜீவராசிகள் இந்த கூட்டுக்குள்ளே நின்று ஜீவன் என்ற பெயரோடு இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஜீவராசிகளுக்கு தகுந்தது மாதிரியான செயல் திட்டங்களை அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வகுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நிலையில் பக்தி நிலைகளை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு நிலையாக சாஸ்திரம் விளக்குகிறது. ஒரு சாதாரண சாமானியமானவன், அதாவது இறைவனை நம்பாதவர்களிலிருந்து ஆரம்பித்து, ஏன்னா எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாரும் இறைவனை நம்பணும்னு அவசியம் இல்லை. இறைவனை நம்பாதவர்களை சாஸ்திரம் விட்டுருது. அவர்கள் இன்னும் மனம் தெளிச்சி அடைஞ்சு வரல. அவங்க தெளிச்சி அடைஞ்சு சாஸ்திரத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு விளக்குவோன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சாஸ்திரங்கள் பக்தி நெறிகளை, அப்போ ஈஸ்வரனை பற்றிய விளக்கத்தை முதல்ல தருது. ஈஸ்வரன்னா யார், இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த வெளி உலகத்திற்கு வந்த உலகம் என்ன, வெளி உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம், இதற்கு முன்னாடி சமஷ்டி நிலையில் அதாவது காரண உலகம், இதுக்கு உள்ளே இன்னொரு உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு மாயா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உலகம். இந்த 3 உலகத்தையும் அறிமுகம் செய்து இந்த 3 உலகத்திற்கும் அப்பால் இருக்கின்ற ஈஸ்வரனை நமக்கு அறிமுகம் செய்து, இந்த 3 உலகத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஈஸ்வரன் அதாவது பிரம்ம தத்துவமே சத்தியம் என்றும், இந்த பிரம்ம தத்துவத்திற்கு மாறாயிருக்கின்ற அனைத்தும் மித்யா, அதாவது வெறும் தோற்றத்திற்கு இருக்கிறதே ஒழிய அவைகள் நிஜமில்லை. அப்போ அங்கே போய் அது என்ன பண்ணுது, இந்த நம்மளுடைய சுக துக்கங்கள் எல்லாமே இந்த மித்யாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதே ஒழிய அவை வெறும் தோற்றமாக, வெறும் அதாவது நம்முடைய அறியாமையின் போது நமக்குள் செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறதே ஒழிய அறிவு ஏற்பட்ட நிலையில் அவைகள் நம்மை பாதிப்பதில்லை. பிரம்மம் எந்த வகையிலும் எதாலும் பாதிக்கப்படுவதில்லை. பிரம்மம் எதற்கும் காரியமாகவும் இருப்பதில்லை. அப்போ அது எல்லாமே எதில் நடந்துட்டுருக்கு, இந்த இடையில் இருக்கக்கூடிய மாயையில் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாயையை நாம் நிஜம் என்று நினைப்பதனாலும், இந்த மாயைக்கு நம்ம சத்திய சுரூபம் இந்த மாயை என்று நாம் எண்ணுவதாலும் நாம் துன்பப்படுகிறோம் என்று நம்மை துன்பத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய விஷயத்தை அங்கே இந்த பக்தி யோகத்தில் சாஸ்திரம் நமக்கு கொடுக்குது. இது ரொம்ப ஆழமாக நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு இதை விளக்குகிறது. அப்போ இந்த பக்தி யோகத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரனை பற்றிய விளக்கம். ஈஸ்வரன் மீன்ஸ் வெளி உலகம். இந்த வெளி உலகம் 2 பிரிவுகளாக இருக்கிறது. எப்படி ஆத்மா என்பது ஆத்மா அனாத்மா என்று இருந்ததோ அதுபோல் இந்த வெளி உலகம் என்பதும் 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று மாயா தத்துவம், இன்னொன்று புருஷ தத்துவம். அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற இன்னொரு தத்துவம். இந்த 2 தத்துவங்களில் ஒரு தத்துவம் மட்டுமே சத்தியஸ்வரூபம், மற்றொரு தத்துவம் மித்தியா என்று அது விளக்குது. இப்போ இங்கே அது ஹைலைட் எதை பண்ணுது, இப்போ அங்கே முன்னாடி இருந்த 6ல் ஹைலைட் என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய காரியங்களுக்கு நாமளே பொறுப்பாளின்னு நமக்கு பொறுப்பாளி ஆகுச்சு. சுயமுயற்சியை அங்கே வலியுறுத்துச்சு. இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வர அனுக்கிரகம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுது. ஈஸ்வர அனுக்கிரகம் அப்படிங்கிறது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றியும் புரிந்து கொண்டு ஒரு ஞான நிலையை எய்துவதற்கு படிநிலைகளை இவைகள் வகுத்து கொடுக்கிறது. சாமானியமான நிலையிலிருந்து துவங்கி டெய்லி தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதும் அவனும் பக்தன் தான் இது சொல்லுது. டெய்லி சாமானியமாக, ஏன்னா இந்த ஈஸ்வரனே பல்வேறுபட்ட சக்திகளாக பிரிந்து பல நிலைகளில் இருக்கிறேன். செல்வத்திற்கும் நான் தான் அதிபதியாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அறிவுக்கும் நான் தான் அதிபதியாக இருக்கிறேன். அதுபோல் இந்த சாமானியமான நிலையிலிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை தருகிறேன். அதுக்கு மேலே போய் கர்மயோக நிலையில் நின்று காரியமாற்றவர்களை அவர்களையும் பக்திமான்னு சொல்கிறார். அதுக்கு பின்னாடி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை உணர்ந்து தானே அதுவாக இருக்கிறேன் என்று உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களையும் பக்திமான் என்று சொல்கிறார். இதுக்கு மேலே முழுமையாக நான் வேறு அவன் வேறு என்று அறியாத நிலையில் ஞானத்தில் இருக்கக்கூடியவனையும் அவனையும் பக்தின்னு சொல்கிறார். அப்போ பக்தியை இப்படி வரைமுறைப்படுத்தி
எல்லா பக்தியையும் அவர் அனுமதிக்கிறார், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வருவதற்கான. அப்போ பூமியில் உள்ள எவரையும் அவர் விட்டு வைக்கல. நீ பக்திமானா இல்லையா, ரைட், உன்னையும் உள்ளே சேர்த்து அதுக்குள்ளே உள்ளே வைக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அனைவருக்குமான அறிவுரை பகர்வதாக இது இருக்கிறது. அப்போ இது ஹைலைட்டாக என்னத்தை சொல்லுதுன்னா, அதனுடைய அனுக்கிரகம். எதனுடைய அனுக்கிரகம்? நீ செல்வத்தை வேண்டினால் நான் செல்வத்தை வழங்குவேன், ஞானத்தை வேண்டினால் நான் ஞானத்தை வழங்குவேன், சௌரியத்தை வேண்டினால் நான் சௌரியத்தை வழங்குவேன், முக்தியை வேண்டினால் நீ முக்தியை வழங்குவேன். நீ எந்த நிலையிலிருந்து நீ எந்த நிலையில் என்னை பார்க்கிறையோ அந்த நிலையில் நான் உனக்கு தேவையானவற்றை என்னால் வழங்க முடியும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியம், இந்த பிரபஞ்சம், இந்த மாயா தத்துவத்துக்குள்ளே இருந்து இந்த சத்திய ரூபமானது இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு இயக்கி கொண்டிருக்கிறது என்ற பேரறிவை அந்த அந்த 7லிருந்து 12க்குள்ளே இந்த பகவத்கீதை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அதுக்கு பின்னாடி 13லிருந்து 18 வரைக்கும் ஞான யோகம் என்ற பகுதியாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞான யோகம் என்பது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம். இப்போ இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் எவ்வாறு ஏற்பட முடியும் அப்படின்னா, ஜீவன் என்பது ஒரு சாமானியமான தன்மையுடையவனாக இருக்கிறான். அவன் எதுக்குள்ளே அகப்பட்டு போயிருக்கிறான்? அறியாமையில் அகப்பட்டு போயிருக்கிறான். அந்த அகப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த ஜீவனும் மாயையை தன்வசமாக வைத்து கொண்டு இயக்குகின்ற ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா அது அறிவுக்கு பொருந்தாமல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் சாஸ்திரம் ஒரு விஷயத்தை கையாளுகிறது. அது என்ன விஷயம்னா, ஒன்று வாச்சியார்த்தம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறது, இன்னொன்று லட்சியார்த்தம் என்று எடுத்துக்கொள்கிறது. இப்போ வாச்சியார்த்தம் அப்படின்னா ஒரு வாக்கியத்திற்கான மேலோட்டமான பொருள்படி பார்த்தால் அவைகள் முரண்பாடுடைய சொல்லாக தோன்றும். எவைகள்? இந்த ஜீவனும் இந்த பிரம்மனும் ஐக்கியம் ரெண்டும் ஒன்றுதான் என்றால் இதனுடைய அம்சம் வேறாக தோன்றுகிறது, அதனுடைய அம்சம் வேறாக தோன்றுகிறது, அது பிரம்மாண்டமாக தோன்றுகிறது, இது ஒரு சிற்றுடலாக தோன்றுகிறது. இதனுடைய அடிப்படையில் இதனுடைய குணாம்சம் வேறாக இருக்கிறது, அதனுடைய குணாம்சம் வேறாக இருக்கிறது. அப்போ அதுதான் அது லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது. லட்சியார்த்தம் என்பது என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு அதுக்கு அப்படியே பொருள் எடுத்துக்கொள்வது என்பது வாக்கிய அர்த்தம். அந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே எடுத்துக்கிறது. அது சமஸ்கிருதத்தில் வாச்சியார்த்தம் என்று சொல்லுகிறார்கள். லட்சியார்த்தம் என்பது அதன் பொருள் நிலையில் நாம் உணர்ந்து பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்று. இப்போ வாச்சியார்த்தம் அந்த லட்சியார்த்தம் என்பதற்கு நான் ஒரு தனியாக ஒரு பதிவில் போடுறேன். நான் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த ஞான யோகத்தில் இவை இந்த ஜீவனையும் இந்த பிரம்மத்தையும் இந்த முன்னாடி சொன்ன லட்சியார்த்த தர்மப்படி அறிவினால் இரண்டையும் நீக்கி, எதை ரெண்டையும்? இந்த மாயையை அறிவினால் நீக்கி இந்த அனாத்மாவையும் அறிவினால் நீக்கி அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஜீவனும் அடிப்படையில் இருக்கின்ற இந்த பிரம்மனும் இலக்கணத்தால் ஒரே அறிவு சொரூபமாகவும் எப்பொழுதும் மாறாத தன்மையுடையதாகவும் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பதனால் இந்த ரெண்டுக்கும் ஒரே அடிப்படை இலக்கணம் இருக்கிறது. ஏன்னா பிரம்மன் எதிலிருந்தும் தோன்றவில்லை, அதே போல் ஆத்மா எதிலிருந்தும் தோன்றவில்லை, முக்காலத்திலும் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. இது இரண்டுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்போ ஒரே லட்சியத்தை கொண்ட ஒரே இலக்கணத்தை கொண்ட இரண்டு பொருள்கள் இருக்க முடியாது. ரெண்டுக்கு சேர்த்து ஒரே இலக்கணம் சொல்ல முடியாது. அந்த இலக்கண விதிப்படி இரண்டும் ஒரே குறிக்கோளை கொண்டிருப்பதனால், ஒரே அமைப்பை கொண்டிருப்பதனால் இரண்டும் ஒன்று என்று இந்த 13லிருந்து 18 வரைக்கும் இந்த பகவத்கீதை நமக்கு ஐக்கியப்படுத்துகிறது. ஐக்கியப்படுத்தி இதில் என்ன பலனை கொடுக்கிறது? இது நமக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஞானம் என்பதை நமக்கு இங்கே கொடுக்கணும். அப்போ அந்த ஞானம் மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்னா, நல்ல குணநலம் அமைந்தால்தான்
அந்த குணநலத்தின் மூலமாக தான் மனிதன் ஞானத்தை அடைய முடியும்னு ஒரு 20 குணத்தையும் இங்கே அறிமுகப்படுத்தி அந்த 20 குணங்களையும் ஞானம்னே கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா அந்த 20 குணத்தையும் அடைஞ்சிட்டா அதுக்கு பேர் ஞானம். இதில் இந்த குணம் இல்லைன்னா அது ஞானம் இல்லை அப்படின்னு அந்த குணநல மேம்பாட்டையும் அதிலிருந்து இந்த ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பகவத்கீதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவத்கீதை என்பது யாருக்கோ எங்கேயோ எப்பொழுதோ சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. அது என்னை பற்றிய நூல். என்னை பற்றிய அப்படின்னா அதை வாசிக்கிறவங்களை பற்றிய நூல். என்னை நான் அறிந்து என்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள் மடியில் அந்த புத்தகம் இருக்குது. இப்போ அதுதான் உங்களை என்ன பண்ண போகுது, இந்த ஃபைனல் கோல், ஆனந்த நிலை, அழிவற்ற பொருள், வீடு பேரு என்ற ஒரு முழு விடுதலைக்கு அதுதான் உதவ போகுது. அது எப்படி உதவுது அப்படின்னா முதல்ல உங்களை பற்றி அது விளக்குது. இவ்வளோ நாளும் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாயையிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து உங்களை முதல்ல விடுவிக்குது. அதுக்கு பின்னாடி நம்மளால் செய்யப்பட்டுள்ள செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகள் நமக்குள்ள நிறையா குற்ற உணர்வை விளைவிக்கலாம், நிறையா பெரிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வரலாம். தன்னை பற்றிய எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய செயல்கள். அப்போ அந்த செயல்களை பற்றிய ஒரு தெளிவும் அந்த செயல்களை பற்றிய நம்முடைய அறியாமையையும் நீக்கி அவைகளுக்குள்ள ஒரு தெளிவை கொண்டு வருது. அது எல்லாமே தன்னால் தான் நடக்கிறது, அதற்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகளிலிருந்து அவைகள் வெளிக்கொண்டு வருகின்றன. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுது, பக்தி. வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் நமக்கு செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இதுவரை நமது முன்னோர்கள் நமக்கு போதித்த மூலமாகவும் நமக்கு தாய் தந்தையர்கள் பள்ளிக்கூடங்கள் பல கருத்துக்களால் நம்ம வெளியில் போய் குழம்பியிருக்கோம். ஸோ ஏன்னா இந்த உலகத்தை பற்றிய தெளிவு இல்லாமல், அதனால் இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வெளியில் பார்க்கக்கூடிய உலகத்தில் எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், எது உண்மையிலேயே ஆனந்த ஸ்வரூபம், எது சும்மா எது இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு தெரிகிறது, அதற்கெல்லாம் என்ன காரணம், நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு இந்த உலகத்தை பற்றிய ஐயத்திலிருந்தும் இந்த உலகத்தை பற்றிய பயத்திலிருந்தும் நம்மை முற்றிலுமாக வெளிக்கொண்டு வந்து விடுகிறது. இப்போ தன்னை பற்றிய புரிதல் ஏற்பட்டு போச்சு, தன்னுடைய செயல் திருத்தங்கள் நம்முடைய செயலுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சு போச்சு, இந்த உலகத்தை பற்றிய அச்சமும் முழுமையாக மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி இந்த ஜீவனும் இந்த பிரம்மனும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே நானாக இருக்கிறேன் என்ற முழு ஞானம் மனிதனுக்குள்ளே கிடைத்து போன உடனேயே இந்த உலகம் மித்யா, இந்த உலகம் இது இந்த உலகத்திலால் நான் பெறக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவும் என்னை சார்ந்ததல்ல, அதெல்லாம் வெறும் என்னுடைய உடலை சார்ந்தது. இந்த உடல் என்பது பார்க்கப்படுகின்ற பொருள், இந்த மனம் என்பது பார்க்கப்படுகின்ற பொருள். இது துன்பப்படுகிறதே ஒழிய அது என் கையில் வச்சிருக்கிற ஒரு கருவி போல தான். அது அதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்குள்ளே அந்த குணநல வளர்ச்சியின் மூலமாக ஞானமாக பெற்ற நிலையில் ஒரு மனிதன் பூரணத்துவத்தை அடைகிறான். இதுதான் இந்த உலகத்திற்கே வழிகாட்டுதலாக இது யார் ஜெர்மனிக்காரனுடைய கிட்ட இருந்தாலும் இது அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ரஷ்யன் கிட்ட இருந்தாலும் அந்த விஷயத்தை ஏற்படுத்தும். இல்லை, நான் யாரெல்லாம் தன்னை அறிந்து தனது பூரண விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுதான் சாசனம். அப்போ இது எப்பொழுதும் தோற்றமில்லாததுன்னு ஏன் அதை சொல்கிறோன்னா, இதுதான் நிரந்தரமானது. இந்த அறிவு வந்த உடனே இந்த அறியாமை முற்றிலுமாக நீங்கி போகிறோம். அப்போ இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகள் போனாலும் மனிதன் அறியாமையின் காரணமாக தான் பிறப்பெடுக்கிறான்.
அந்த அறியாமையினுடைய பாவ புண்ணியங்களின் தொகுப்புக்கு தகுந்த மாதிரி தான் அவன் பிறப்பெடுக்கிறான். நீங்கள் சயின்ஸில் எவ்வளோ வேணாலும் வளர்ந்துருக்கலாம், டெக்னாலஜியில் எவ்வளோ வேணாலும் வளரலாம், நீங்கள் எல்லாமே இந்த அனாத்மாவில் எதையாவது மாற்றத்தை கொண்டு வரலாமே ஒழிய, இந்த உடல்லையும் மனதிலையும் நீங்கள் எதையாவது மாற்றத்தை கொண்டு வரலாமே ஒழிய, ஆத்மாவில் உங்களால் ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பிரம்மத்தை நீங்கள் எதுவும் செய்து விட முடியாது. பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம், பிரம்மத்தில் நிலை பெறலாம். இந்த அனாத்மாவை நீங்கள் நீக்கலாமே ஒழிய, நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் இந்த அனாத்மாவினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. ஞானம் வந்த நிலையில் இந்த அனாத்மாவும் இந்த மாயையும் முற்றிலும் விளங்கி போகிறது. இந்த அனாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மனம் என்ற தத்துவமும் இந்த வெளி உலகங்களும் வெறும் மித்யா. மித்யா என்பது அறிவு சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய நிழல் மட்டுமே. அப்போ நீங்கள் நிஜத்துக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த நிழல் அங்கே காணாமல் போய்விடுகிறது. அப்போ வெறும் அனுபவத்திற்கு மட்டுமே இந்த வாழ்க்கை இருக்கிறதே ஒழிய, அப்போ வெறும் அனுபவம்தான் இந்த வாழ்க்கை என்பதனை மனமகிழ்வோடு நாம் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னா நாம் எல்லாரிடத்திலும் அன்போடு இருக்க முடியும். ஏன்னா அடிப்படையில் எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன். அப்போ இன்னொருத்தர் செய்யக்கூடிய விஷயத்தை என்னால் மன்னிக்க முடியும்னா அது அனாத்மா. அவர் அகங்காரத்தின் காரணமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது அறியாமையினால் அவருடைய சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலையும் பாதிக்காது. அப்போ என்னால் பூர்ண அன்பு செலுத்த முடியும். ரெண்டாவது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் இந்த உலகத்தில் ஒரு அகங்காரமாக நான் ஒன்று சொல்கிறேன்னா அந்த அகங்காரம் எழுவதே என்னுடைய அனாத்மாவிலிருந்து. அப்போ நான் யாருக்கு சொல்ல போகிறேனோ அவங்களும் அனாத்மாவாக இருக்காங்க, அவங்க ஆத்மாவை அறியாதவர்களாக இருக்காங்க. அப்போ நான் இதை சொல்லுவதும் வீண், அவர்கள் கேட்பதும் வீணாகி போகிறது. அப்போ ஆத்ம அறிவு வராதவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த விஷயம் குறித்தும் நாம் பாதிக்கப்பட தேவையில்லை. ஆத்ம அறிவு வராதவர்களுடைய நிலை எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இல்லை அவங்க பக்குவப்படலைன்னா விட்டுட்டு போயிடலாம். பக்குவப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க முன்னேறதுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யலாம். அதுவும் தர்மத்திற்கு உட்பட்டு நம்மளுடைய, ஏன்னா பிராப்தத்தின் காரணமாக நம்ம வாழ்நாள் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம போய் நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். அப்போ இது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், டேக்கிள் பண்ணிக்க முடியும், எளிமையாக வாழ்க்கையை நடத்த முடியும், முழு விடுதலையை உணர முடியும். பிறப்பற்ற நிலையில் நம்மை ஆனந்த சுரூபமாக அறிகின்ற ஒரு அற்புதத்தை இந்த பகவத்கீதை ரகசியமாக வைத்திருக்கிறது. எனவே பகவத்கீதைனா யாருக்கோ சொல்லப்பட்டுள்ள நூல், ஏதோ ஒரு மதம் சார்ந்த நூல், ஏதோ ஒரு விஷயம் என்று யாரும் நினைக்க வேண்டியதில்லை. பகவத்கீதை என்பது என்னை பற்றிய நூல், எனக்கான நூல், என் நூல், என்னால் இயற்றப்பட்டது. ஏன்னா நானே பிரம்மனாக இருக்கேன். என்னை அறிவதற்காக நானே செய்து கொண்ட இன்னொரு பிரதி அது. எனக்கே மறுபடியும் தேவைப்படும் என்பதற்காக அவை நானே செய்து வைத்திருக்கின்ற ஒரு ஏற்பாடு. ஏன்னா நான் அறியாமையில் உள்ளே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்போது என்னை கடை தேற்றுவதற்காக. அதனால தான் நான் சொன்னோம், இது அனாதி. பிரம்மம் தோன்றிய போதே இந்த சாஸ்திரங்களும் தோன்றிவிட்டன. இவைகள் அழிவற்றவைகள். அதனால் இதை குறை கண்ணோட்டத்தோடு பார்ப்பதனால சாஸ்திரம் எந்த வகையிலும் குறைந்து போவதில்லை. சாஸ்திரம் சாஸ்திரமாகவே இருக்கும். ஏன்னா அதை அடைந்து தன்னை முழுமைப்படுத்திய நிலையில் சாஸ்திரம் ஒரு நிலைக்கு மேலே சாஸ்திரமும் தேவைப்படாது. ஞானம் வந்ததுக்கு பின்னாடி சாஸ்திரம் முதல்ல தூக்கி எறிய வேண்டிய ஒரு பொருள் சாஸ்திரம் தான். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. எப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த பகவத்கீதையும் இந்த மகாபாரதமும் இந்த வேதங்களும் மற்றதும் எப்போ தேவைப்படும்னா ஞானம் அடையும் வரைக்கும் தான். ஞானம் வந்தோடனே முதல்ல தூக்கி எறிய வேண்டிய பொருள் அதுதான். அதுக்கு பின்னாடி அதனுடைய பயன் இல்லை. நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த புஸ்தகம் அந்த இதனால தான் நான் வச்சுட்ருக்கேன்னு தலைமாட்டில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, அதை தூக்கி போட்டுடணும். அப்போ எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் கடைசியாக தன்னை அறிந்த பின்பு முதல்ல தூக்கி போட வேண்டிய பொருளும் அதுதான்.
தூக்கி போட வேண்டிய விஷயங்களும் கடைசியில் வந்து ஞான நிலையில் அந்த பக்தி நெறியிலேயே வந்து ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி இருக்கும். அதையும் ஒரு பக்தின்னு தான் அவர் இறைவன் சொல்லுகிறார். ஏன்னா அதிலிருந்து நம்ம விலக முடியாது, அது ஞான நிஷ்டை. அந்த நிலையில் ஒரு பக்தியாக பிரம்மம் வேறு ஜீவன் வேறு என்று பிளவுபடாத ஒரு அத்வைதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நம்மை சுற்றிலும் ஏராளமாய் பொதிந்து கிடக்கின்றன. தகுதியான குருமார்கள் இன்றளவும் இறைவன் அருளால் நம்மிடம் இருக்கிறார்கள். என்றும் அவர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். என்ன, நமக்கு தகுதி ஏற்பட்டோடனே அவங்கெல்லாம் அப்படியே அவதாரம் போல் அவங்க வந்து நின்றுறாங்க. அதுபோல் நமக்கு உபதேசிக்கிறாங்க. அதுபோல் எல்லை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லோரும் இறைவனிடம் இந்த பரிபூரணமான அறிவையே வேண்டி பெற்று பரிபூரணத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.